இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வைக்கிறோம்னா, அதில பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் கியூஆர் கோடுன்றது ஜெனரேட் பண்ணி வச்சிருப்போம். சில பில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேமெண்ட் கியூஆர் கோடுன்றது ஜெனரேட் பண்ணாம வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டே புக்குள்ள போயிறேன். இதில நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரிய நான் என்டர் பண்ணி, இத கண்ட்ரோல் பி குடுத்துட்டு இத பிரிவ்யூ குடுத்துறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பேமெண்ட் கியூஆர் கோடுன்றது ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணி, ஸோ பேமெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணிருவாங்க. ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எந்தெந்த பில்லுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேமெண்ட் கியூஆர் கோட் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம். எந்தெந்த சேல் பில்லுக்கு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணல அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, டே புக்ல போயிடலாம். இதுல ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, மேல வவுச்சர் டைப்ன்னு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு சேல்ஸ்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பீரியட் குடுத்துட்டு, ஆல்ட் F2 குடுத்துட்டு நமக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ரைட் சைடுல பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப் வவுச்சர்ஸ் அப்படின்றத நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இதில 3 டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வித் அண்ட் வித்தவுட் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோடுன்னு இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கும்னா, நமக்கு எல்லாமே எடுத்து வரும். அதாவது நம்ம கியூஆர் கோடு ஜெனரேட் பண்ணது, பண்ணாதது எல்லாமே எடுத்து வரும். இதில பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல மறுபடியும் பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் குடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த ஆப்ஷன என்டர் பண்ணிக்கலாம். இதில வித் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணது மட்டும் தான் எடுத்து வரும். ஸோ இதில் ஜஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா, இதில் இந்த ஒரு என்ட்ரியில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் எடுத்து வரும். இதே பார்த்தீங்கன்னா, நமக்கு ரைட் சைடில் பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆப்ஷன் என்டர் பண்ணிட்டு இதில் வித்தவுட் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோட் கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த பில்லுக்கு வந்து கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணலையோ அந்த பில் எல்லாமே இங்கே எடுத்து வந்துடும். இங்கே என்டர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு அந்த ப்ரிவியூன்றது எடுத்து வந்துருக்காது. கியூஆர் கோட்ன்றது எடுத்து வந்திருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு பில்லுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டியூ யூ வாண்ட் ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோடு இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டில் போயிருக்கோம். பேசிஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா வித் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோட் கொடுத்துலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா சேவ் ஆகி நிற்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ கியூஆர் கோட் வந்து நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அந்த கியூஆர் கோட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்றத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பில் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பில் பண்ணல அப்படின்றது தான் அந்த வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.